தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த தெலுங்கு பேசும் மக்கள் சார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? முருகர் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு, அதாவது பான் இன் நார்த்னு ஒரு வரியை போட்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் கொந்தளிக்க வச்சிருந்தாங்களா. ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ் முருகன்னு தமிழில் பெரிய ப்ராஜெக்ட்ஸாவது நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிது. முருகப்பெருமானை பற்றி இன்னும் பல விஷயங்கள் இந்த தலைமுறை தெரிஞ்சுக்காத ஒரு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முருகருக்கும் இடையில இருக்க தொடர்பு இருக்குல்ல, அதில் பிரிச்சே பார்க்க முடியாதுன்ற உண்மையும் புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு மேசிவான விஷயம் நடந்திருக்கு மக்களே. சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குல்ல, அது சார்ந்து ஒரு பெயர் எப்போ எடுக்கப்பட்டிருக்கு 6 முத்திரைகளை பேஸ் பண்ணி. அரண், அந்த பெயர் அரண் யாரை குறிக்கிறது தெரியுமா? நம்ம முருகப்பெருமான. அப்போ ஏற்பட்ட விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது கூடவே நம்ம சேலம் இருக்குல்ல, அங்கே மிக முக்கிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்குங்க. இது எல்லாத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம சேலம் மேட்டூர் இருக்குல்ல, அங்கே இருக்க தெலுங்கனூர் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா காவிரி கரையோரமாக அமைஞ்சிருக்க ஒரு பகுதி. 1990 வரைக்கும் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த இடம் இது. இதுக்கப்புறம் தான் வன மக்கள் இருக்காங்களே, அவங்க முற்றுமுழுதாக அங்கேருந்து அழியவே, கொடுமலை அங்கேருந்து பூர்வகுடி மக்கள் அவங்க அழியவே, ஒட்டு மொத்தமாக அதுக்கப்புறம் வந்த மக்கள் நாம் இப்போ வரைக்கும் விட்னஸ் பண்ணிட்டு இருக்க மக்கள் தான். மேட்டூர் அணை நீர்மட்டம் இருக்குல்ல, இது எப்பப்பெல்லாம் சரியுதோ அப்போலாம் இந்த இடத்துல புதைக்குழிகள் அதிகமாக தென்படும். அப்பேற்பட்ட இடங்க இது இந்த தெலுங்கனூர் அப்படின்றது. இந்த தெலுங்கனூரை சுற்றி பார்த்தீங்கன்னா கல் வட்டங்கள் இருக்குல்ல, அதை உங்களால் பார்க்க முடியும். இது பாண்டியன் திட்டுப்பா இது பேர் அப்படின்னு லோக்கலில் இருக்க தெலுங்கு மக்கள் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க. அதி உயர் கார்பன் இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் போன இடமே இந்த பகுதி தான். ஸோ இரும்பு சார்ந்து உலகத்துக்கே முன்னோடி தமிழ்னு நம்ம ஒரு முறையே சொல்கிறோம்ல, அதுக்கு இவ்வளோ சான்றுகள் இருக்க தான் சொல்கிறோம். இந்த இடத்துல அகழாய்வு நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இப்போ என்னன்னா 3600 வருஷங்கள் பழமையான மனித புதைக்குழி ஒன்று இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு நாட்டை பற்றி சொல்ல நினைக்காதீங்க. நம்ம சேலம், நம்ம தெலுங்கனூரில் இப்போ ஏற்பட்ட விஷயம் ஒன்று நடந்திருக்கு. முழுமையான நிலையில் மனித எலும்புக்கூடுகள் உள்ளேருந்து எடுத்திருக்காங்க, முழுமையான நிலையில். இது கூடவே இந்த அடக்கம் செய்கிறப்ப சில பொருட்களையும் கூட சேர்த்து அவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை லைட்டாக கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்குல்ல. ஹை கார்பன் எஃகு உலோக தற்காப்பு வாள் இருக்குல்ல, அதை எடுத்திருக்காங்க. தாளிகள் எடுத்திருக்காங்க, சுண்ணாம்பு மணிகள் எடுத்திருக்காங்க, மண் பானைகள் இருக்குல்ல அதை எடுத்திருக்காங்க. அப்புறம் நிறைய ஈம பொருட்களையும் உள்ளிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு ஈம சடங்குகள் செஞ்சு முடித்து புதைக்கக்கூடிய புதைக்குழியாக இருந்திருக்கலான்றதான் அடுத்த கட்ட கூற்றாக இருந்திருக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்பா எவ்வளோ 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய கண்டுபிடிப்பு. ஸோ இந்த கண்டுபிடிப்பு பற்றி தெரிஞ்சிச்சா? 3600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் இப்போ நம்ம எடுத்திருக்கோமா? இதை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே புதிய கற்கால மனுஷங்களும் இரும்பு கால மனுஷங்களும் வாழ்ந்திருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான ட்ரேசஸ் தான் இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிடச்சிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதி தமிழர்கள் சார்ந்து நாம் தேடி போனாக்கா இடையில இப்போ ஏற்பட்ட வரலாறுகளையும் தோண்டி எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு விஷயம் பார்த்தாச்சா, அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். முருகரை பேஸ் பண்ண விஷயம் என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், இவர் பல பேருக்கும் பரீட்சை நினைக்கிறேன். சிந்து சமவெளி சார்ந்து பல பேரும் ஆய்வு பண்ணுவாங்களே, அதில் இவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்ச 6 முத்திரைகளை பற்றி இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. அதாவது அந்த 6 முத்திரைகள் சார்ந்து ஒரு சொல்ல பயன்படுத்துகிறாங்க, ரன் அப்படின்னு சொல்லிட்டு, ரா இன்னுன்னு சொல்லிட்டு. இதில் இந்த ரன் அப்படின்றது ஒரு பொதுவான சொல்லுன்றாங்க. இட் மீன்ஸ் செந்தமிழ் இலக்கண விதி இருக்குல்ல, இதன்படி பார்த்தீங்கன்னா ர ல ய இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் முன்னாடி அ உ இ இந்த 3 சுட்டெழுத்துக்கள் வருதுன்ற பட்சத்தில் ரன் அப்படின்ற இந்த சொல்ல, அதாவது ராக்கு முன்னாடி ஆ, ஸோ ரன் அப்படின்ற இந்த சொல்ல அரண்னு உச்சரிச்சிருக்காங்க அந்த காலகட்ட மக்கள்னு இவர் இப்போ கண்டுபிடிச்சிருக்காருங்க. அரண் இது நாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? மேக்சிமம் அரண் போல் காக்கிறான், அதாவது பயங்கரமாக இருந்த அவன் தான்ப்பா பாதுகாவல் மாரி காத்துன்னு இருக்கான் அந்த கும்பல் எல்லாம். அரண் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில், அந்த வெளியில் போடுற காம்பவுண்ட் சோறு இருக்குல்ல, அந்த தடுப்பு அது செம்மையாக இருக்குது, இது போல நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக மீனிங் அதுதான். அதாவது கோட்டையை அரண்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு, காவல், காவற்காடு, வேலாயுதம், அழகு, இது எல்லாமும் பொருள்படுற ஒரு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா
அரண் தான். சரி ப்ரோ, இப்போ எதுக்கு சம்மந்தமா அரணை பற்றி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? அந்த 6 முத்திரைகள் சொன்னீங்களே சிந்து சமவெளி பேஸ் பண்ணி, இதுக்கும் இந்த அரண்ன்ற அந்த ஒரு பெயருக்கும் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கு, பெரிய தொடர்பு இருக்கு. இதை நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கூஸ்பம் கேரண்டி மக்களே, முருக பக்தர்களுக்கு கூஸ்பம் கேரண்டி. இந்த 6 முத்திரைகளில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க முத்திரை இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஏதோ மீன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதோட ஷேப் ஆக்சுவலாக இப்படி பார்க்கணும். இது அப்படியே கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக பாருங்கள், வேல் ஷேப்பில் இருக்கும். அதாவது வேல் வடிவத்தில் இருக்க ரன்னு இதை நம்ம பொருள் எடுத்துக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அரச இலை இருக்குல்ல, அந்த ஷேப்பில் தான் வேலும் இருக்கும். அரச இலை போல் அகண்ட கூர்மையான முருகரோட ஞானம் இருக்குல்ல, அதை குறிக்கிறது தான் இந்த முத்திரை. ஆன்மீக விழிப்புணர்வு இருக்குல்ல, அதையும் இந்த முத்திரை குறிக்கும். ப்ரோ முருகரை மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா காத்துருங்க. அரண்னு முதல்ல சொன்னல, நான் இப்போ ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். இதுமாதிரி இன்னும் 5 விளக்கம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரிய விஷயம் என்னென்னு. 2வது முத்திரை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க, முயல் மாரி இருக்குல்ல பார்க்குறப்ப, முயல் தான். அவங்க அப்படியே குறிப்பிட்டிருக்கிறது முயல் தான். முயல் வடிவத்தில் ரன்னு. இதோட அர்த்தம் என்னென்னா, முருகப்பெருமானோட போர் குணம் இருக்குல்ல, போர் திறன் வேகம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் குறிக்கிறது இந்த முத்திரை. 3வது முத்திரை ஒரு மாதிரி நந்தி தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒத்தக்கோடு நந்தி, ஒரே கோட்டில் நந்தி, அப்புறம் இந்த பரம ஞான குறியீட்டோடு ரன் சேவல்னு நீங்கள் பார்க்க முடியும். மேலே ஹையர் ரன்னில் தெரியுதா சேவல். ஸோ ஒத்தக்கோடு நந்தி ப்ளஸ் சேவல். ஸோ மேலே இருக்கிறது சேவல், ஞானத்தோட பரம ஞானத்தோட உச்சத்தை குறிக்கிறது. இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா சேவல் வேறு எந்த கடலோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம், முருகப்பெருமான் தான். வேறு யார்? சேவர் கொடியோன்னு சொல்கிறோம்ல, முருகப்பெருமானை தான். இது பார்த்தீங்கன்னா காவல் ப்ளஸ் விழிப்பு, இது ரெண்டுத்தையும் குறிக்கிறதா இந்த சேவல். 4வது முத்திரை ஒரு மாதிரி வியடாக தெரியுதுல உங்களுக்கு, கொற்றவை தேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்க்கடவுள், முருகருக்கு முந்தைய போர்க்கடவுளாக கருதுறவங்க. இன்ஃபேக்ட் முருகரோட அம்மாவாவே கொற்றவையை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் கொற்றவை எப்படி போர்க்கடவுளாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அப்புறம் அந்த வழியில் வந்த போர்க்கடவுள் முருகப்பெருமான்னு அந்த மரபு சார்ந்து பார்ப்பாங்க. எப்படியோ அம்மா பையன்ற ஸ்தானத்தில் இப்போதையும் மைண்டில் வச்சுக்கோங்களேன். கொற்றவை உருவத்தோடு ரண ருசின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, வரிப்புலி வாகனம் தான் கொற்றவைக்கு உடையது. இது தெரியல உங்களுக்கு மக்களே? ஓகே. கொற்றவை எப்போவுமே வெற்றியோட அடையாளமாக தான் பார்ப்பாங்க. கொற்றவையை வணங்கிட்டு போனாலும் அந்த போரில் உனக்கு தான் வெற்றின்ற விஷயம் எழுதப்படாத விதியாக இருந்திருக்கு. அதை தான் இங்கே ஒரு முறையும் சொல்கிறாங்க. கொற்றவையோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? உமையம்மை. உமையம்மையோட மைந்தன், அப்படி இல்லைன்னா வெற்றி குமாரன் அப்படின்றத குறிக்கிறது யாரை? நம்ம முருகப்பெருமானை தான். 5வது முத்திரை பார்க்குறப்பே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏதோ ஆடு மாதிரி இருக்கே ப்ரோ அப்படின்ட்டு. அந்த கொம்பை வச்சு நீங்கள் கன்ஃபார்மே பண்ணியிருப்பீங்க, வரையாடோ அப்படின்ட்டு. கரெக்ட் மக்களே, வரையாட உருவத்துடன் கூடிய ரணன். என்ன அர்த்தம்னா, வரையாடு எங்கே இருக்கும்? மலைப்பகுதியில் அதிகமாக இருக்குமா? ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குறிஞ்சின்னு சொல்லுவோம். குறிஞ்சி நில கடவுள் யாருங்க? முருகப்பெருமான் தான். குறிஞ்சி தலைவன் அப்படின்ற முழக்கம் இருக்குல்ல, அதை குறிக்கிறதா இது. ஒரே ஒரு வரையாடை வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்த இங்கே டீட்டெயில் பண்ணியிருக்காங்களே. ஓகே, கடைசி 6வது 6 முகன் மாதிரி 6வது கடைசியான முத்திரை என்ன சொல்லுதுன்னா, யானையோட உருவத்துடன் கூடிய ரணன். என்ன அர்த்தம்னா, யானை அப்படின்னாலே வெற்றியை தான் குறிக்கும். போரில் யானையை ஒருத்தவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னாலே வெற்றி அந்த ஒரு அணிக்கு தான்ன்றது கிட்டத்தட்ட அப்பெல்லாம் நம்மளோட ஒரு விஷயம், நடந்த விஷயமும் அதுதான். முருகப்பெருமானோட வாகனமாக கருதப்படுது என்ன தெரியுமாங்க? யானை தான். எக்ஸாக்டாக யானை தான். தமிழ் முருகன் படம் இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண வீடியோ ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் கூட யானை மேலே வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க முருகரை. அப்பேற்பட்ட யானை வெற்றி இருக்குல்ல, இது முருகரோட வெற்றியை குறிக்கிறது. அவர் தான் போரில் அவ்வளோ கம்பீரமாக யானை மேலே போயிட்டு வெற்றி கொள்வாருன்னு. போரிட்டு வெல்றதை குறிக்கிற புறத்துறை முருகனோட பேர் தான் இங்கே வந்திருக்கு. அப்படின்னா மக்களே, இந்த 6த்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ 7500 வருஷங்களுக்கு முன்னாடி முருகப்பெருமானோட பெயர் அரண். இப்போ வந்துருச்சா விஷயம்? நீங்கள் யோசிச்சிருந்த விஷயம், எதிர்பார்த்தது. ஓகே, இனிமே தமிழ்நாட்டில் நிறைய பேர் குழந்தை பெற்றுப்பீங்களே, அப்படி குழந்தை பெக்கிறவங்க முருகப்பெருமான் பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அரண்னு வைக்கலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன காரணங்கள் வச்சு நம்ம அது அரணை ஃபுல்லாக ஒப்பீடு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எக்ஸாக்டான அந்த பெயர் காரணமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அரண் அப்படின்றத இனிமே முருகப்பெருமான் பெயரை தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். உலகவாழ் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கீங்களா, உங்கள் வீடுகளில் குழந்தைகள் பிறந்தாலும் முருகரோட பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பேரை கூட வைக்கலாம். ரைட்டு. கடவுள்களே ஆட்டையை போடுற கும்பல் அதிகரிச்சிருக்கிற வரைக்கும் நாம் முருகப்பெருமானையும் தமிழர்களையும் இணைச்சி எவ்வளோ விஷயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருக்குன்னு பேசிக்கிட்டு தான் இருப்போம். அந்த வீடியோஸும் அதிகமாக தான் போயிட்டுருக்கு, அதை தடுக்கவே முடியாதுங்க. அரண் அப்படின்னு வேறு எந்த மொழியில் இவ்வளோ பொருள் படுற மாதிரி விஷயங்கள் இருக்குது? சமஸ்கிருதம் தேடுவீங்களா? பிராகிருதம் தேடுவீங்களா? அதோட தாய்னு சொல்கிறீங்களா? இல்லை இந்தியில் போய் பார்ப்பீங்களா? வேறு எந்த மொழி சார்ந்த அரண் அப்படின்ற இந்த ஒரு பெயருக்கு
பொருளை இவ்வளோ டீட்டெயிலாக உங்களால் கொடுக்க முடியும் தமிழை தாண்டி. தமிழை தாண்டின மொழி எதுவுமே இல்லை. அது இன்னொரு முறை ப்ரூவ் ஆகிடுச்சாங்க. ஆனால் எவ்வளோ வாட்டி நம்ம வரலாற்று உண்மை எடுத்து சொன்னாலும் இங்கே நம்புற ஆட்கள் அதிகமாக இருக்காங்களா என்ன? தமிழர்கள் பெருமையை பேசும்போது சில பேர் அதில் இருக்கவங்களே இல்லை ப்ரோ இது அப்படின்னு சொல்லும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு மேனிப்புலேட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வரலாறுகளை திருட ஒரு கூட்டமே இருக்குது மக்களே, உஷாராக இருங்க. ஈஸியாக வரலாறு ஆட்டையை போட்டு அவங்க கிட்ட இருந்தால் எல்லாமே வந்துச்சு நம்மளை திணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்க நம்மளை ஆட்சி பண்ணுறதுக்கு. அதுக்கு விட்டுறாதீங்க. வன்மங்களை விதைக்கிற பல பேர் இருக்காங்களே, அவங்களால தமிழை இருட்டடிப்பு செய்ய முடியுமே தவிர இல்லாமல் தமிழை மாற்றவே முடியாது. தமிழ் வச்சு மட்டும்தான் பல மொழிகள் வந்திருக்கு. அதனால மற்ற மொழிகள் சார்ந்த பாஷைன்னு சொல்கிறோம், தமிழை மொழின்னு சொல்கிறோம். ஏன்னா எந்த ஒரு மொழியோட உதவியும் இல்லாமல் தமிழால் இயங்க முடியும். ஆனால் தமிழ் உதவி இல்லாமல் எத்தனை மொழிகளால் இயங்க முடியும்? இதை சொன்னால் தற்பெருமை பேசுறதே தமிழர்கள் வேலையாக போச்சுன்னு சில கும்பல் கிளம்பி வரும். வரலாறே இல்லாதவங்க அடுத்தவங்க வரலாறு ஆட்டையை போட ரெடியாக இருக்கீங்கன்னாக்கா வரலாறை கொடுக்குற நாங்கள் இது கூட பேசணும் அப்படிங்க. ரைட்டு. உலகாண்ட மொழி தமிழ்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு இந்த அறன்ன்றதே ஒரு ஆகச்சிறந்த சான்றாக சொல்லலாம். உலகத்தில் எந்த நாட்டிலையும் மொழியே இல்லாதப்போ புலவர்கள் வாழ்ந்த பூமி இது. ஸோ எந்த அளவுக்கு நாம் அந்த டைமில் மேலே இருந்திருக்கோன்னு தெரியுதா? ஆனால் இப்போ எவ்வளோ கீழே இருக்கோன்றது புரியுதா? ஓகே. ஆனால் ஒரு விஷயம் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கே கூஸ் பம்ப் ஆகுங்க. முருகரோட மரபணு நம்ம உடம்புல கலக்காமல் இருந்திருக்கோம். அவர் வழி வர்ற நம்மளுக்கு அவரோட எண்ணங்களில் ஒரு துளி கூட இல்லாமையாக இருக்கும். இதை நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த ஒரு லெகசி அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது. ஆனால் என்ன ஒரு மனக்குறை, தமிழ் பேசும் தமிழ் கடவுளுக்கு வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு? பாடல் வரியாக வர்றப்ப கேட்டு சந்தோஷப்படுறோம், ஆனால் நிஜத்தில் நடக்க மாட்டதில்ல. அதாவது நம்ம சாமிக்கு எந்த மொழியில் மந்திரம் சொன்னால் சாமிக்கு எட்டோன்ற விஷயத்தையே மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா வேற என்ன பண்ணுறது? இதை நான் சொல்கிறதுக்கு பல பேர் சீறிட்டு வரலாம். எப்படி தமிழை மந்திரம் சொல்ல அது இதுன்னு. கடவுள் பேசின மொழியாகவே தமிழ் இருக்கும்போது அந்த கடவுளுக்கு புரிஞ்ச மொழியாக தமிழில் மந்திரம் சொல்லல. ஓகே ரைட்டு. முருகரோட வேல் இருக்குல்ல, இதை பற்றி ஆய்வு செய்கிற வெளிநாட்டவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த வேலை கையில் வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அங்கே இருக்க மக்களுக்கு. இது வேல்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியாவில் அதிகமாக வழிபடுவாங்க, முருகப்பெருமான் சார்ந்து வழிபடுறப்ப வேல் வழிபாடு தனியாக இருக்குது. அதாவது உங்களை நெகட்டிவிட்டிக்கிட்ட இருந்து தள்ளியே வைக்கும். இந்த வேலை நீங்கள் எப்பவுமே உங்கள் கூட வச்சுருக்கீங்கன்னா உங்களோட கர்மா சார்ந்து பாதுகாப்பு அரணாவும் இது இருக்குன்னு அந்தளவுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்கே எங்கெங்க இருந்து வர்றவங்க இங்கே இருக்க அருமையை தெரிஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் கிட்டே இருக்கிறதா என்னவோ நம்மளுக்கு அந்த அருமை புரிய மாட்டுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சேர்ந்துக்க ஒரே ஒரு விஷயம் தான், தமிழை உலகம் முழுக்க பரவ வச்சது நம்மளோட முன்னோர்கள், அதில் மாற்று கருத்தில் இல்லை. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தோடு நம்ம தலைமுறையை கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்மக்கிட்டேருந்து பல பேரும் உதவின்னு கேட்டு வருவாங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? நாம் கேட்டு போயிட்டுருக்கோம். அந்த நாடு மேலே இருக்குது, இந்த நாடு மேலே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வெட்க கேடல நமக்கே. ஆனால் இதுக்கப்புறமா இந்த விஷயத்துலேருந்து வெளியே வராமல் நாம் இங்கேயே தவிச்சுக்கிட்டு ஞான ஒளி பெறாமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்த வர்ற நம்மளோட தலைமுறைகள் இருக்குது பாருங்க, இன்னும் எல்லாத்தையும் பேன் தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாம் நம்மள ஒரு மாதிரி கீழே பார்க்குற மாதிரி மேனிபுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.